கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7679975266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. திருநங்கைன்ற ஒரு இதில் சமூகத்தில் கொடுத்த பேர் ஸ்வேதான்னு கொடுத்தாங்க. என்னுடைய பேர் சிலம்பரசன். அந்த சிலம்பரசனை எடுத்துட்டு சிலம்ப அம்மான்னு சொல்லிட்டு என்னை சார்ந்து இருக்கிற மக்களும் என் பிள்ளைங்களும் வச்ச பேர் தான் சிலம்ப அம்மா. ஒரு சில பசங்க திருநங்கைனா ஒரு மாதிரி கேட்பாங்க. நானும் திருநங்கை தான். ஆனால் திருநங்கையில் போய் பார்க்குற விதம் இருக்குது. என்ன பார்க்குற விதம் என் பசங்க பார்த்த விதம் அம்மான்ற தான் பார்த்தேன். அம்மான்னு பார்க்குறப்போ அவங்கள நான் பிள்ளையாக நான் எடுத்து அவங்கள வழி நடத்துகிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நானே ஒரு திருநங்கை மாறப்போ திருநங்கை மாறி ஒரு சமூகத்தில் வரணும், வெளித்தோட்டத்தை காட்டணும், அரசியல் அமைப்பில் போய் நிற்கணுன்றதுக்காக தான் எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு சிலம்பமாக நான் வெளியே வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு குழந்தை பெற்றுக்கு போகிறது இல்லை. நான் சம்பாதிக்கிற பணத்தை உண்மையாகவே என் மக்களுக்கு கொடுக்கணும், என் மக்களை படிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இருக்கிறேன். இந்த மைண்டில் தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும். திருநங்கையாக இருக்கும்னு சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு ஏற்ற ஒரு லைஃப் இருக்காதோன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஃபீல் பண்ணல. நான் அப்போது அவங்களுடைய ஒரு ஹார்மோன் செஞ்சாலும் நம்ம இப்படி வரணும், பொம்பளை மாதிரி இருக்கணும், பொம்பளை மாதிரி பார்க்கணும், பொம்பளை மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏன் அப்படி மாறணும்னு யோசிக்கிற இது இருக்குது. அது அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு துணை. அதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துக்குவா? இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்குமா? இப்போ பொண்ணாக இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்தது. இப்போ திருநங்கையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு லைஃப் யாரை கொடுக்க போகிறாங்களா? இல்லை. சுற்றி பார்த்தா நம்மளுக்கு இன்னும் யாருமே நம்ம ஒரு அனாதைன்னு சொல்லி ஒரு அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாரும் சாதிக்கிறதுக்காக தான் ஓடுறோம். நிறைய பேர் அதில் சாதிக்கிறாங்க, ஒரு சில பேர் அவங்களால சாதிக்க முடியல. ஆனால் அப்படி சாதிக்கிறவங்களுக்கு தனி அடையாளம் உருவாகுமானா நிறைய பேருக்கு அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஒரு திருநங்கையாக இருந்து இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியிருக்கீங்க. அப்படி நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே திருநங்கைனாலுமே ஒரு மதிப்பு இல்லை, மக்களுக்கு இல்லை. அவங்க ஏதோ ஒரு அவங்க இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா எல்லாமே மாற்றம் கிடைக்கும். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறது அவங்க எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சரி, எந்த ஒரு ஆட்களும் சரி அதை வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. ஒரு வேலை கேட்டால் கூட பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்டி அதுக்கேற்ற முயற்சி திருநங்கைகளுக்கு கிடையாது. இதே ஒரு ஆணோ பொண்ணை கிட்ட இருந்தால் அதுக்கான அடையாளமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கிடையாது. இல்லாத நேரத்தில் இப்போ நானே ஒரு திருநங்கை மாறப்போ திருநங்கை மாறி ஒரு சமூகத்தில் வரணும், வெளித்தோட்டத்தை காட்டணும், ஒரு அரசியல் அமைப்பில் போய் நிற்கணுன்றதுக்காக தான் எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு இந்த சிலம்பமாக நான் வெளியே வந்திருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் பொழுது அதுக்கு கீழே நிறைய திருநங்கைகள்லாம் நாங்களும் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அந்த பேர் மாறுறதுக்கு இல்லை இந்த சமுதாயத்தோட பார்வை மாறுறதுக்கு அவங்க எந்தெந்த துறையில் எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களே நிறைய பேர் இப்போ அட்வொகேட்டாகவும் இருக்காங்க, காவல் அதிகாரியும் இருக்காங்க, இன்னும் நிறைய துறைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே தெரியல. எல்லா துறையிலையும் இருந்தோம், ஆனால் அவங்க வெளியே தெரியல. இப்போ சிலம்பம்மான்ற ஒரு பேர் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சிலம்பம்மான்ற இப்போ இந்த ஒரு சிலம்பம்மா முதல்ல ஒரு அரசியலாக நிற்கவோ சிலம்பம்மான்ற ஒரு பேர் வெளியே தெரியுது, எல்லா மாவட்டத்துக்கும் தெரியுது. அப்படி தெரிகிறப்போ சிலம்பம்மான்னு வெளியே எல்லாருக்கும் தெரிகிறப்போ நம்மக்கிட்ட கேட்குறப்போ நம்மள மாதிரி இன்னொரு திருநங்கையும் ஒரு அரசியலில் ஒரு கூட்டணியாக இருந்து அவங்களும் ஒரு பேர் சிலம்பம்மான்னு அடுத்த ஒரு பேர் அவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தை வெளியே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சரி, இப்போது சிலம்பம்மான்னு சொன்னதுனால சிலம்பம்மான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சிலம்பம்மான்ற ஒரு பேர் எனக்கு மக்கள் கொடுத்த பேர். அது எனக்கு திருநங்கைன்ற ஒரு இதில் சமூகத்தில் கொடுத்த பேர் ஸ்வேதான்னு கொடுத்தாங்க. ஆனால் சிலம்பம்மான்றது என்னுடைய பேர் சிலம்பரசன். அந்த சிலம்பரசனை எடுத்துட்டு சிலம்ப அம்மான்னு சொல்லிட்டு என்னை சார்ந்து இருக்கிற மக்களும் என் பிள்ளைங்களும் வச்ச பேர் தான் சிலம்பம். சரி, இப்போது புரட்சி பாரதம் கட்சியில் மகளிர் அணி துணை செயலாளராக நீங்கள் இருக்கீங்க. அதோட பயணம் எப்படி இருந்துச்சு?
அங்கே அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன உழைப்பெல்லாம் நீங்கள் போட்டீங்க? எனக்கு புரட்சி பாரதம் கட்சின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி. ஏன்னா அண்ணன் வந்து டாக்டர் மூர்த்தியார் அவர்கள் தான் இந்த கட்சியை வந்து மேல்படுத்தி வலுப்படுத்தினார். அதில் அவர் பண்ணுற அதை சில தொண்டுகள் தலித் மக்களாக ஒரு சில மேடையில் பேசுகிறது எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் அப்போ படிச்சுருக்கிறப்ப பார்ப்பேன். அவர் என்னென்ன சாதிக்கணும், இந்த தலித் மக்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறத அவர் ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் போடுறப்போ நான் படித்து பார்த்துட்டு இந்த கட்சியில் ஏன் நம்ம போய் சேரக்கூடாது, இதில் சேர்ந்து இந்த புரட்சி பாரதன்ற கட்சியை எப்படி வெளிப்படுத்தக்கூடாது, நம்மளும் அதை போய் ஒரு திருநங்கையாக போய் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போதுலேருந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த கட்சி வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு செயல்படுத்தி வலுப்படுத்தின கட்சி தான் அது. இங்கே தான் இருந்தார் அவர். அதனால் அந்த கட்சியில் அவர் ஒரு மீட்டிங்கில் போய் பார்க்குறப்போ, மேடையில் நிற்கிறப்போ, பேசுகிறப்பெல்லாம் அவர் பேசுகிற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கட்சியில் போகணுன்னு அப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை கொள்கை இருந்தது. அதனால் இந்த கட்சியில் நான் போய் சேரணும், இணையணும், இந்த புரட்சி பாரத கட்சியில் சிலம்பம்மான்னு ஒரு பேர் வரணும், நம்மளை சார்ந்த திருநங்கையாக போய் அதில் எல்லா கட்சியிலையும் திருநங்கையில் உள்ளே வர வாய்ப்பு கொடுக்குறாங்களே இல்லையோ, ஆனால் புரட்சி பாரத கட்சின்றதில் எங்கள் தலைவர் வந்து ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து என்னை எனக்கு இந்த கட்சியில் ஒரு இணைக்கணும்னு சொல்கிறப்போ எனக்கு எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் வேணாம் எதுவுமே சொல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களால் நல்லதை நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வேளையில் நான் திரும்பி போயிட்டு இந்த புரட்சி பாரதம் திருவள்ளூர் மாவட்ட மத்திய மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் இந்த பதவியை கொடுத்து என்னை கொஞ்சம் ஒரு வலுப்படுத்தியிருக்காரு. சந்தோஷமாக தான் படுத்தியிருக்காங்க, ஒரு நல்லதை நடத்திக்கிருக்காங்க. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பசங்களோட பலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கேன். உங்களுக்கு அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். பசங்க எவ்வளோ மற்றவங்க பார்வைக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு. சிலம்பம்மான்ற ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு அம்மான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த அம்மான்ற பேச்சு எடுக்கிறப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம திருநங்கை வந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியலனாலும் நம்மளை அம்மான்ற யாருக்குமே அம்மானாலுமே ரோட்டில் போகிறவங்களுக்கு கூட அந்த ஒரு ஆசை இருக்கும் நம்ம புள்ளைன்னு சொல்லிட்டு. அப்படின்றப்போ என் பிள்ளைங்க வந்து அம்மானு கூப்பிட்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் இருக்குது. நம்மளை வந்து வெளித்தோட்டத்தில் வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா இவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை எங்கே தூக்கி வைக்கிறாங்க, சிலம்ப அம்மானு தூக்கி வைக்கிறப்போ அவங்க வழியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களுக்கு நடந்து போயிருந்தேன். இன்றைக்கி உங்கள் பேரை சொன்னாவோ இல்லை உங்களோட முகத்தை பார்த்தாவோ நிறைய பேருக்கு தெரியுது, உங்கள்கிட்ட வந்து நேரடியாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணுறது யாரை சொல்லுவீங்க? இவங்க என் கூட இருந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னா, இப்போ இருக்கிற இதில் வந்து என் அப்பா இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த புரட்சி பாரதம் கட்சின்றதில் நான் இணையிறப்போ என் அப்பா கிடையாது, அவர் இறந்துட்டார். அவர் ஒரு வருஷம் திரும்ப வந்து இந்த கட்சியில் முதல்ல போய் சேர்ந்துடணும், இதை சேர்ந்த பிறகாவது ஒரு என்ன சொல்கிறது, இந்த கட்சியில் சிலம்பமாக போய் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும்னு பார்த்தேன். எதுவுமே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்பா இறந்ததோடு எனக்கு எதுவுமே இல்லை. அதோடு பார்த்தா நான் வந்து அப்போ ஏற்பட்டதில் சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் அண்ணன் மூர்த்தியார் அவங்க என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் எந்த ஒரு மேடையை பேச தான் பார்த்துன்னு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வயசு இருந்தால் நான் அப்போயே போய் சேர்ந்துருப்பேன், புரட்சி பாரதன்ற கட்சியில் போய் சேர்ந்துருப்பேன். இப்போது இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து இந்த சமூகமும் கொடுத்தது, என் பிள்ளைங்க கொடுத்தாங்க. நீங்கள் என் பிள்ளைங்க சொன்ன வார்த்தை தான் இது, நீங்கள் ஏமா சாதிக்கக்கூடாது, சரி நீங்கள் படிக்க முடியலன்னு சொல்லி ஒரு கட்சியில் போய்ட்டு கூட நீங்கள் வலுப்படுத்த முடியாது, இது மூலியமாவது உங்கள் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு சமமாக நான் ஜெயிச்சு காட்டணும்னு வந்தேன். இன்றைக்கி சென்னை மாதிரி ஒரு இடத்துல நாம் இருக்கோம். நிறைய கிராமத்தில் சின்ன சின்ன நகரத்தில் இந்த மாதிரி திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே போனாலும் ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நான் திருநங்கையாக இருந்து இந்த ஒரு அரசியலில் வந்து சேர்கிறப்போ, ஒரு திருநங்கையாக இருந்து அரசியலில் வந்து சேர்கிறப்போ, இதுக்கு மேலே முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் இருக்கிறப்போ, ஒரு திருநங்கையாக இருந்து அவங்க எப்படி நம்ம அந்த ஒரு கட்சியில் வந்து நம்மக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வரணும், மதிப்பு வரணும். இப்போ இருக்கிற காலத்துலேயும் அப்போ இருக்கிற காலத்துலேயும் அங்கே போய் நிற்கிறது, இங்கே போய் நிற்கிறது, ஒரு காசை வாங்குறது அப்படின்றப்போ, ஒரு திருநங்கை முன் வந்து நம்ம ஒரு கட்சியில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம என்னென்ன சலுகை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அரசு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துன்னா, இந்த சிலம்பம்மான்ற ஒரு திருநங்கை வந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து எத்தனையோ சிலம்பம்மா வந்து இதில் வந்து வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இன்றைக்கி திருநங்கைகள் மேலே இருக்கிற பார்வை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி திருநங்கை மேலே இருக்கிற பார்வைனா
முன்ன காலத்தோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னா அப்போ காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு திருநங்கையாக போயிட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட பேசினா கூட அது ஒரு தப்பாக தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து படிப்புலேருந்து வழக்கறிஞர்லேருந்து காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி நிறைய சாதிச்சுன்னு தான் வரும். இனிமேலும் சாதிக்க தான் போகிறோம். இனிமேலும் சாதிக்க போகிறோம். இப்போ எனக்கு கொடுத்துக்கிற வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இனி வரப்போகிற கட்சிகளை வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வருவாங்க. அவங்க மூலிமா ஒரு நல்லதும் நடத்துவாங்க தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கு சிலம்பம்மா வந்து ஒருவேளை அரசியல் கட்சிக்கு போகலைன்னா வேற என்னவா நீங்கள் ஆயிருந்திருப்பீங்க? சிலம்பம்மா அரசியல் கட்சிக்கு போகலனாலும் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் எனக்கு அதிகமாக வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு நான் அம்மனை தொட்டு இருக்கேன். அவளுக்கு எந்த 3 வேளை பூஜை போடுவேன், 2 வேளை பூஜை போடுவேன். அது மூலிமா என்ன பண்ணுமோ அதை நான் வெளிப்படுத்துவேன். இப்படி தான் இருந்திருப்பேன். என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை இல்லாத குழந்தைங்களுக்கு என்னுடைய ஆன்மீக மூலிமா எனக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்ததுன்னா அந்த 10 ரூபா 20 ரூபாயில் நான் ஏதாவது குழந்தைங்களுக்கு தான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு செய்கிறேன். ஓகே, அப்போ சேவை செய்யணுன்ற எண்ணம் வந்து முதல்ல இருந்து இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு அடையாளமாக கட்சியில் சேர்ந்து அதை மக்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த கட்சி மூலமாவோ இல்லை இனி அடுத்தடுத்து போக போகிற அந்த பதவிகள் இருந்தோ இதை எங்கே கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை வந்து யாருக்கெல்லாம் உதவி செய்யணும், இல்லை உங்களோட இலக்கு என்னவா இருக்குது? எங்களுடைய இலக்கு என்னென்னா, உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு தலித் மக்களுக்காக எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எங்களை தூக்கி விட்டா இன்னும் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். இனி வரப்போகிற காலத்துங்களை எங்களுடைய என்ன சொல்கிறது ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வுதாரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே நானும் கொஞ்சம் மேலே போனேன்னா இப்போ எனக்கு 10 பேருக்கு செய்கிறேன்னா நான் 100 பேருக்கு நான் செய்யணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே போனாலும் எனக்கு செய்யணுன்ற ஆசை எப்பவுமே மாறாது, செஞ்சுன்னே இருக்கணும் தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்க போகிறது இல்லை. நான் சம்பாதிக்கிற பணத்தை உண்மையாகவே என் மக்களுக்கு கொடுக்கணும், என் மக்களை படிப்பு படிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இருக்கிறேன். இந்த மைண்டில் தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும். இன்னைக்கு தலித் மக்களை ரொம்ப ஒடுக்கப்படுத்துகிறாங்களோன்னு உங்களுக்கு தோணுதா? முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இல்லையா? எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு தலித் மக்களும் இறந்து போகிறதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அதுக்கு என்ன முயற்சி யாரும் எடுக்கல? இப்போயே நீங்கள் வீட்டில் ஒன்றா தான் இருக்கீங்க, அம்மா கூட தான் இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் அம்மா ஃபேமிலியோட தான். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஒரு 2 பேருமே எல்லாருமே இங்கே தான் சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் தான் இருக்கிறாங்க எல்லாம். ஓகே, அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி திருநங்கையாக மாறினதுக்கப்புறம், நீங்கள் அதை உணர்ந்ததுக்கப்புறம்? மாறுறப்போ எனக்கு திருநங்கையாக மாறுறது ஃபுல்லாக தெரியாது அவங்களுக்கு. நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் நான் செயல்பாடுகள்லையும் பார்த்து தான் திருநங்கைன்னு கண்டுபிடிப்பாங்க. கோவில் மூலிமா இருக்கிறதுனால அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஐப்ரோ பண்ணுறது அப்போ தான் கொஞ்சம் சரி அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. சின்னதாக பொட்டு வைப்பேன், சந்தனம் வைப்பேன். அப்புறம் பொட்டு எடுத்து சின்ன ஒரு பொட்டு வைக்க ஆரம்பித்தேன். அப்படி வச்சு மேலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறுறப்போ வெளியெலாம் போக மாட்டேன். வீடு படிப்பு இப்படி தான் இருந்தேன். ஆனால் ஒரு சில மக்கள் வந்து இப்போ அக்கா கட்டி கொடுத்த இடம் வேறு, அண்ணன் இருக்கிறதும் இங்கே இந்திய ஊரில் தான் பக்கத்தில் இருந்தாங்க. ஒரு சிலர் ஏதாவது தப்பாக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து, அதாவது நான் அங்கே இல்லை, ஆனால் என்ன மாதிரி யார் இருந்தாங்களோ தெரியாது, ஆனால் என்னதான்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் அங்கே போய் சொல்லி இங்கே தம்பி இது மாதிரிலாம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி சொல்லி அங்கே கொஞ்சம் பேசி, ஆனால் நான் போனேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். நான் போகலை, அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியும். நான் வெளியே தான் எப்பவும் போகிறது வீட்டிலே தான் இருப்பேன். அவங்க பார்வைக்கு யாரும் தப்பாக சொல்லி அவங்க என்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் அந்த பேசுறது கிடையாது. ஓகே, வீட்டுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுங்களா நீங்கள்? வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ அக்கா அண்ணன் ஃபங்க்ஷன்னா ஓகே, அதர் வெளியே நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக போக மாட்டேன். அவங்க பார்வைக்கு என்னை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்து இப்போ ஒரு சாக்ஸு ஒரு பேண்ட்டு போட்டுக்கிறப்போ வேறு விதம், புடவை கட்டுற விதம். இப்போ திடீர்னு புடவை கட்டினா ஒருத்தருக்கு ஒரு முகத்தொற்றது தெரியும் இல்லை, அது வந்து நம்மளுக்கு தெரிகிறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, அவங்க எதனா சொல்லிவிடுவாங்களோ எதனா பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தல் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வெறும் திருநங்கை மட்டும் இல்லையே, இன்றைக்கி ஒரு சிலம்பம்மாவாக நீங்கள் மாறி இருக்கீங்க. இதை பற்றிலாம் நீங்கள் வெளி இடத்துல போனால் சிலம்பம்மா எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ சொந்தத்துக்குள்ளே அவங்க எதிர்பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. சொந்தத்துக்குள்ளே வந்து நான் இப்போ இன்விடேஷன் லிஸ்ட்டு போயிட்டு இப்போ நான் வருவேன்னா அவங்கள ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க, நீ வரையான்னு கேட்க மாட்டாங்க. அதே வெளி இடத்துல பார்த்தா வெளி இடத்துல நம்ம மக்களோ நம்ம பிள்ளைங்கள சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற இதுலேயோ சிலம்பம்மா எப்போ வரந்தாங்கிறாண்டி எந்த டைம் வருவாங்க சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அவங்க 10 பசங்க பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துனுக்கிறப்போ அப்போது நம்ம அந்த வழியில் போகிறப்போ எப்போ இன்ஸ்டாவில் போடுறது அதில் பொறுத்து இதில் பொறுத்து போடுறாங்க.
சரி நம்ம போகிறது நல்லதான் போடுறாங்களோ, அவங்க எப்படி போடுறாங்களோ, இது மூலியமாவது ஒரு சில திருநங்கைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒரு இந்த திருநங்கை சிலம்பமாக திருநங்கை எப்படி வராங்களோ அது நம்மளும் வரலாமான்னு ஒரு யோசனை கொண்டு வரணும்னு தான் எதிர்பார்த்தேன். இங்கே எல்லாருமே ஒவ்வொரு பிறப்பு தான். நீங்கள் திருநங்கையாக ஏன் இருக்கோம்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? திருநங்கையாக இருக்கும்னு சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எப்படி என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு லைஃப் இருக்காதோன்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஃபீல் பண்ணல. நான் அப்போது வந்து அவங்களுடைய ஒரு ஹார்மோன் செஞ்சாலும் நம்ம இப்படி வரணும், பொம்பளை மாதிரி இருக்கணும், பொம்பளை மாதிரி பார்க்கணும், பொம்பளை மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ஏன் அப்படி மாறணும்னு யோசிக்கிற இது இருக்குது. நம்மளுக்குன்னு யார் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க, நம்மளை யார் பார்த்துப்பா. இப்போ அப்பா அம்மா இருக்க வரைக்கும் பார்த்துக்கிறாங்க, அண்ணன் பார்க்குறாங்க, அக்கா பார்க்குறாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். அது அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு துணை. அதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பா, இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்குமா? இப்போ பொண்ணாக இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்தது. இப்போ திருநங்கையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு லைஃப் யாரை கொடுக்க போகிறாங்களா? இல்லை. அப்போ நம்ம ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு லைஃப் யாரும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ சுற்றி பார்த்தா நம்மளுக்கு இன்னும் யாருமே நம்ம ஒரு அனாதைன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருக்குது, அந்த ஃபீலிங்லாம் இருக்குது. அதை வெளிப்படுத்த மாட்டேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஏன்னா இப்போ இங்கே நிறைய திருநங்கைகளுக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்குறோம். வீட்டிலேருந்தே நடக்குது. அவங்க அப்பா அம்மாவே அவங்கள விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் அம்மாவாவது இப்போ அவங்க கூட இருக்காங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சிட்ருக்காங்க. இன்னமும் ஒரு சில குடும்பத்தில் அவங்க திருநங்கையாவோ இல்லை திருநம்பியாவோ மாறிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ என் பிள்ளையே இல்லை, நீ என் வீட்டை விட்டு போயிடு, என் கூட இருக்காத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் நடக்குது. அப்படி வீட்டிலேருந்து திருநங்கைகளையோ இல்லை திருநம்பிகளையோ துரத்தி விடுற அம்மா அப்பாக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவுக்கு இருக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருநம்பியோ இல்லை ஒரு திருநங்கையோ மாறினா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் எங்களை எப்படி பிறப்பில் பார்த்தீங்களோ அதே தான் உங்களுடைய தப்பும் கிடையாது, எங்களுடைய தப்பு கிடையாது. கடவுள் படைக்கிற ஒரு பிறப்பு இது கடவுளை நம்ம போய் இப்போ அப்பா அம்மா திட்ட முடியுமா? இப்போ என்ன அம்மா திட்டுறாங்க நான் இப்படி மாறிட்டு சொல்லிட்டு இப்போ நான் அம்மாவை வந்து கோச்சிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். படித்து கடவுளை நம்ம கேட்க முடியுமா? 4 செவத்தை பார்த்தா கடவுள் அதுதான், அங்கே தான் கேட்க முடியும். ஏன் என்ன படிச்சுன்னு தான் கேட்க முடியும். அப்படின்றப்போ இப்போ வெளியே தோற்றிட்டாங்கன்னா, வெளியே அனுப்பிட்டாங்கன்னா, உண்மையாக சொல்ல ஒரு அப்பா அம்மாவும் சரி, இது வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பிச்சைன்னு சொல்லலாம். இது நாங்களாக ஏற்படுத்தியிருந்து கிடையாது. ஒரு பேரண்ட்ஸும் சரி, இப்போ திருநம்பி ஒரு திருநங்கை வந்தால் தயவுசெய்து வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லுவேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைங்க. ஏன் திருநங்கை இருந்து சாதிக்க முடியாதா, படிக்க முடியாதா? இப்போ எங்கே இப்போ அப்படிலாம் இல்லாமல் இல்லையா? எல்லா திருநங்கை படிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியல? அதுவும் ஒரு உயிர் தான். ஓகே, இந்த கட்சியிலேருந்து வேறு ஏதாவது கட்சிக்கு ஒரு பதவிக்காகவோ இல்லை இன்னும் பெரிய அளவில் சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மாறலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்க? அந்த மைண்ட்லலாம் இல்லை. ஓகே, எனக்கு சொன்னேனே, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு கட்சியில் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் நான் எப்படி மாறத்துக்கு ஆசைப்படலாம்? ஆசைப்பட முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. உங்களோட சேவை இன்றைக்கி மாதிரியே இன்னும் பல வருஷத்துக்கு இந்த கட்சியில் தொடரணும். உங்களை பார்த்து இன்னும் நிறைய திருநங்கைகள் நாம்ளும் அவங்கள மாதிரி ஆகணும், ஒவ்வொரு துறையிலையும் நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கணும்னு நான் விடைபெற்றுக்கேன். உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி. ஜெய்பீம். கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.